நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்க வீட்டுக்கு செப்டிக் டேங்க் கட்டுறதா, இல்ல பயோ டேங்க ஃபிக்ஸ் பண்றதா அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் ஈரோட்ல கைகாட்டி வலசுங்க. இது ஏற்கனவே கட்டின வீடு தான். இங்க தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் 2 டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. இந்த காம்பவுண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்கு. இதுல இப்ப ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. இவங்களோட கார் பார்க்கிங்ல தான் நம்ம இப்ப டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோம். 1200 லிட்டர்னா டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த இடத்துல ஏற்கனவே செப்டிக் டேங்க் இருந்திருக்குங்க. ஆனால் அந்த டேங்க் நிறைஞ்சிட்டே இருந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஊற்று தண்ணி அதிகமாக ஊறுது அப்படிங்கிறதுனால இந்த டேங்கை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப நிறைஞ்சிட்டே தாங்க இருக்குது. இப்போவுமே பார்த்தீங்கன்னா குழி எடுக்கும்போது அவ்வளோ ஊற்று தண்ணி இருக்குங்க. இதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள எம்சாண்டை கூட்டிட்டு பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. இந்த மாதிரி ஊற்று தண்ணி ஊறுற இடத்துல எல்லாம் நீங்கள் செங்கல் மணல் வச்சு செப்டிக் டேங்க் கட்டுனீங்கன்னா இந்த மாதிரி தாங்க திரும்ப திரும்ப நிறைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த டேங்க் நிறையாது. நீங்கள் லாரி வச்சு செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதே இனாக்குலம்ங்கிற பாக்டீரியாவை டேங்குக்குள்ளே போட்டுருவோம். இந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சுத்தம் பண்ணுறது தான் இந்த பாக்டீரியாவோட வேலை. அதனால் இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் முழுவதுமாக சுத்தமாகி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுதுங்க. வெளியே வர அந்த சுத்திகரிச்ச தண்ணியை நீங்கள் தோட்டம் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால ட்ரைனேஜில் போகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த டேங்க் இருக்கிற இடத்தையே நீங்கள் மறந்துடலாம். இப்போ இவங்களுக்கு கார் பார்க்கிங்கில் தான் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு மேலே நீங்கள் காரே பார்க் பண்ணாங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த டேங்கை நம்ம ரிஜிட்டட் எஃப்ஆர்பிங்கிற ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்கிறதுனால இந்த டேங்க்குக்கு நம்ம 50 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோங்க. இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துரு பிடிக்கிறதோ எதுவுமே இருக்காதுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.